ஏர்லி மார்னிங்கே வந்து ஃப்ளைட் புக் பண்ணா சரி, ஏர்போர்ட் வந்து ரொம்ப க்ரவுடடா இருக்காது. கொஞ்சம் கம்மியா தான் இருக்குமோ அப்படின்னு நெனச்சா வந்து அதெல்லாம் வந்து கிடையாது. எப்ப போனாலுமே வந்து க்ரவுடடா தான் இருக்கும் போல. இங்க வந்து டொமஸ்டிக்கானாலும் சரி, இன்டர்நேஷனலானாலும் சரி, நம்ம வந்து ஏர்போர்ட் போறோம் அப்படின்னா வந்து ஒரு 3 ஹார்ஸ் வந்து முன்னாடி ஏர்போர்ட்ல இருக்கிறது ரொம்ப சேஃப்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து சப்போஸ் இன்டர்நேஷனல்னா வந்து நம்ம பேக்ல செக் இன் பண்ணிட்டு, செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போர்டிங் போறதுக்கு சரியா போயிடும். டொமஸ்டிக்கும் அதே மாரி தான். நம்ம லக்கேஜ் இல்லனாலுமே வந்து நம்ம செக்யூரிட்டி செக் அதே மாரி தான் நிக்கணும். நாங்க வந்து டெட்ராய்ட் டூ சான் அன்டோனியோ தான் போயிட்டுருக்கோம். சான் அன்டோனியோ வந்து டெக்சஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த சிட்டி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இங்க மிச்சிகனுக்கும் வந்து டெக்சாஸ்க்குமே டைம் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1 ஹவர் டிஃபரன்ஸ் வருது. இப்போ டெட்ராய்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8:00 அப்படின்னா வந்து சான் அன்டோனியோல 7:00 தான். ஸோ 1 ஹவர் வந்து பேக்கா தான் இருக்கு. மத்த கண்ட்ரீஸ்க்கு தான் டைம் டிஃபர் ஆகும்னு பார்த்தா, இங்க யுஎஸ்ல இருக்க ஸ்டேட்குள்ளாரயே வந்து நெறைய டைம் டிஃபரன்ஸஸ் இருக்கு. டைம் மட்டும் இல்ல. மிச்சிகன்ல வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு. பட் இங்க சான் அன்டோனியோல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டா இருக்கு. வந்து இறங்குனோட்டியுமே அது ரொம்பவே ஃபீல் பண்ண முடிஞ்சது.